அண்மை செய்தி 2014ஆம் ஆண்டு ரூபாய் 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது ரூபாய் 181.74 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழகத்தின் கடன் சுமை 9.5 லட்சம் கோடி என அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருந்தார். இன்று மதியம் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்தியாவினுடைய தற்போதைய கடன் சுமை 181.74 லட்சம் கோடி எனவும் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலைக்கு தமிழக நிதியமைச்சர் இதன் மூலமாக ஒரு தமிழக தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பதிலடி கொடுத்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 181.74 லட்சம் கோடியாக இருப்பதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கடன் சுமையை அதிகரித்து நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என காட்டமாக அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தங்கம் தென்னரசு அவர்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தின் மொத்த கடன் ரூபாய் 9.5 லட்சம் கோடி ரூபாயில் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என அண்ணாமலை கேட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த கேள்வியை தங்கம் தென்னரசு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் தற்போதைய கடன் சுமை 181.74 லட்சம் கோடி. அண்ணாமலைக்கு தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை அறிவிக்கக்கூடிய அந்த கடன் சுமை என்பது 181.74 லட்சம் கோடி. இது நீங்கள் அடித்த கமிஷன் தொகை எவ்வளவு என கேள்வி கேட்கலாமா என காட்டமாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.